விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்டியர்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தரும். அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உய்துணர செய்தரும். அறிவு கடந்த நன்மையால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக யாயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் வளர்ந்தார்கள். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கட்டளையிடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிர் உள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதலை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதியாக சமர்ப்பிக்கும். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவே, நீரே சரணம் கண்டு ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆதரவு, சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுதிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிலும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தத்திற்கு அமைத்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இதயமே,
இந்த அர்த்தத்தை திருப்பலியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவனை அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. இறைவனின் சந்நிதியில் இறைவனின் சந்நிதியில் இறைவனின் இல்லத்தில் இறைவனின் செயல்களுக்காக இறைவனின் மாட்சிமைக்காக இறைவனின் செயல்களுக்காக இறைவனின் மாட்சிமைக்காக. சத்திரபுரியானது நன்றிடுதலாக லூசி செல்வகுமார், மரிய ஹெலன் ஜோசப், ரெபேகா ஷான், டெரீசியா செல்வம், மார்கரெட் ஜாக்லின் உடைய 62ஆம் பர்த்டே இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் மெலிட்டோ அருண், மரித்த மரிய சொசை ஆரோக்கியமேரி, ஜிம் டேவிட் ஆரோக்கியமேரி, மரித்த எல்லா ஆண்களுக்காகவும் திருக்கத்து ஸ்தலத்தில் இருக்க ஆண்களுக்காகவும் சோஃபியா மேத்யூவும், விமலா உடைய ஆண்களுக்காகவும், டிக்ரூஸ் மைக்கேல், அம்ப்ரூஸ் மைக்கேல் உடைய ஆண்களுக்காக இந்த தடவை ஒப்படைக்கப்படுகின்றது. மற்றும் விசேஷமாக கருத்துக்காக அலிஸ்டர் ப்ரீஸ் குடும்பத்தினரும் நல்லவுடன் சொல்வதற்காக இந்த தடவை ஒப்படைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடுகின்றார். கிறிஸ்துவ சகோதர சகோதரர்களே, என்னுடைய நற்செய்தி பார்க்கும் பொழுது ஒரு தொழுநோயில் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் வந்து ஆண்டவரத்தில் மன்றாடுகின்றார். உம்மால் முடிந்தால் என்னை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் விருப்பப்பட்டு அவரை குணமாக்கின்றார். நம்மளே நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகளும் இப்படி தான். ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ ஏதோ ஒரு நம்ம வந்து கஷ்டத்து நோயில் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம மன்றாடும் பொழுது கடவுள் விருப்பப்பட்டு நம்மளை குணமாக்குறார். அது நோய் இருக்கலாம், இல்லை மனவியாதி இருக்கலாம், எதே இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம ஜபிக்கும் பொழுது கடவுள் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்றைய திருவிழில் கடவுள் நாம் மன்னிப்பை கேட்டு நம்மை முழுவதுமே மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி இது அனைத்தையும் குணப்படுத்த கடவுளத்தில் மன்றாடி கடலுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி திருவிழில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வதாக.
மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனவர்க்கு அமைதி உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகிறோம். ஆவியானவரை போற்றுகிறோம். அன்பின் தேவனை போற்றுகிறோம். திருச்சபை காவலனை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனவர்க்கு அமைதி உண்டாகுக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாலும் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவரை எங்களுக்கு புரிந்தவராகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான ஊற்றாகிய இதயத்திலிருந்து பொங்கிய வழிமருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள். உம்முடைய தூயாவியார் ஒன்று இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ. கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிறைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உம் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் கால்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார்.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எருசலேமே, விண்ணரசு பற்று நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புரிதலுக்காக எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடல் எல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடுகின்றார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோயை நீங்குக என்றார். உடனே தொழுநோயை அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மையை குருவிடம் காட்டி நோய் நீங்குவதற்காக மோச கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றி செய்தியை இன்னும் மிகுதியாக வரவேற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாற்றம் இல்லாத இடத்துக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து கேன்சரில் ரொம்ப பாடுபட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து, நான் ஏன் கடவுளை வணங்கணும், நான் கடவுளை ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன்னால் அவருடைய நோக்கம் வந்து எப்படியாவது குணம் பெறணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி தெரியும். அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்த ஒரு 3 வருஷத்துல இறந்துச்சு. அதாயிட்ட பிறகு இன்னும் கொஞ்ச நாளாக அவங்க இன்னொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அதாயிட்ட பிறகு அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எந்த வீட்டில் ஒரு அமைதியும் சமாதானம் இருக்கும், அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசப்படுங்க. அவங்க வந்து கணவன் மனைவி வந்து தினைக்கும் கோயிலுக்கு வருவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்கினாங்க. அந்த குழந்தை இறந்துச்சு, ஓகே கடவுள் கொடுத்தாரு, எடுத்துக்கினாங்க. அடுத்தது இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் டிசேபிள்டாக இருக்குது, அவங்க நல்லா பார்த்துக்கினாங்க. ப்ளஸ் நண்பர்களே, இந்த 2 குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குடும்பம் வந்து எனக்கு வந்து நல்லது நடக்கணும், நடக்கலை அப்படின்னு நல்ல விசுவாசப்பட்டு போயிட்டாங்க. இன்னொரு குடும்பம் வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டம் இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைய எடுத்துட்டாங்க, இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆழமான ஒரு விசுவாசம்.
இப்போ இதில் வந்து யாருக்கு பெருமை ஜாஸ்தி இந்த 2 பேர் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த என்ன சொல்கிறது, இப்போ நம்ம 3வது பர்சனை நம்ம பார்க்கும்போது என்ன இவ்வளோ கஷ்டமா அவங்க லைஃப் அப்படின்னு தோணும். ஆனால் கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு சிலுவையை கொடுத்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விசுவாசத்தில் மற்ற மக்களுக்கு சாட்சிகளாக இருக்க கடவுள் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போ அந்த குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் வந்து இவங்களே இவ்வளோ கஷ்டப்படும் நம்ம கஷ்டம் என்ன ஒன்றுமே இல்லையா அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து வருது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும்பொழுது ஒருவர் வந்து ஆண்டவரத்தில் வந்து காலில் விழுந்து, ஆண்டவரை நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடுகின்றார். அவர் மன்றாடும் பொழுது ஆண்டவர் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் என்று உமது நோய் நீங்கட்டும் என்றார். கிறிஸ்துவர்களே, நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அதாவது எனக்கு உடலில் நோவு இருக்கிறது மட்டும் நீங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு நோவும் அது திடீர்னு வராது. அது பல நாட்களாக இப்போ சுகர் பேஷண்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இது என்னது குடும்பத்துலேருந்து வர்றது. சில பேர் அப்பா அம்மா டென்ஷனாக பசங்களுக்கு அப்படி வரும். சில நேரத்தில் வந்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணிப்பாங்க. இப்போ நிறைய சுகர் சாப்பிட்டே இருக்கிறவங்க என்ன சொல்கிறது இல்லையா? சில பேருக்கு வந்து சில நோய்கள் வந்து நம்முடைய ஹேபிட்ஷன்னால நம்முடைய நடைமுறையில் நம்ம தினிக்க நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஆக்டிவாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த வேலையும் செய்யறதில்லை, சும்மாவே இருக்காங்க, சோம்பேறியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது நோவு கண்டிப்பாக வரும் தான். இப்போ அந்த நோவு வந்து கடவுளை நீ நோவு கொடுத்துருக்க எடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதாவது கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம சில முறை என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்திருக்க அந்த வியாதிக்காக நம்ம ஜபிக்கிறோம். ஓகே, நம்ம ஜபிக்கலாம். ஆனால் உண்மையாக வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சிலுவை வந்து நம்ம ஏற்றுக்கணும். 2 மாதிரி ஒரு சிலுவை. ஒன்று வந்து நம்மளே கிரியேட் பண்ணணும். சில வியாதிகளை வந்து நம்முடைய தவறுனால் வரக்கூடிய வியாதிகள், சில வியாதிகள் வந்து தானாக வரலாம். ஆனால் கடவுள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது இதுதான். கடவுள்கிட்ட வந்து நம்ம அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு கடவுள் எப்படி அந்த சிலுவையில் பாடுபடுறாரோ அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டில், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு மேரேஜாக இருக்காது, சில பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு இருக்க பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் பிரச்சனை இருக்கலாம், ஒய்ஃப் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் இருக்கலாம், நிறைய சிக்னஸ் இருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கவங்க யாருன்னா பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப படைக்கையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சிலுவைகள் உண்டு. ஆனால் அந்த சிலுவை வந்து நம்ம எப்படி கடவுளுக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால கடவுள் எப்பொழுதுமே விரும்புகிறார், நான் குணமாகணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆனால் எல்லா நோய்களிலும் முக்கியமான நோய் எது தெரியுமா? பாவம். நான் எப்போ வந்து பாவம் செஞ்சுட்டு அதுக்கு நான் அறிக்கை எடுக்கணும், கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறனோ கடவுள் வந்து உடனே அந்த பாவத்துக்கு பரிகாரம் கொடுப்பார். அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டாலே போதும், உலகத்தில் இருக்க எந்த மாதிரி நோய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த பாவங்களுடைய நோய் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரும். அதுதான் முக்கியமானது. கிறிஸ்துவனுடைய கடவுள் நம்மளுக்கு எப்பொழுதுமே குணமாக்குறதுக்கு விருப்பப்படுறார். கடவுள் வந்து நம்மோடு இருக்கவும் நாம் கடவுளோடு இருக்கிறதுக்கு விருப்பப்படுறார். அதனால தான் நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்கு நோவில் இருக்கும் பொழுது அவங்க போய் சந்திக்கணும். மற்றவங்க யாராவது வந்து பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஆறுதலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சேவை செய்கிறதுக்கு நம்ம முன்னே வரணும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதே கடவுளுக்கு வந்து மற்றவங்க மூலியமாக, அதாவது நம்முடைய மூலியமாக மற்றவங்களை குணப்படுத்துறதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். அதனால இந்த திருவிழாக்கள் நாம் ஜெபிப்போம். நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவமும் நம்மளில் இருக்கிற அந்த நோய்கள் வந்து விலகி நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய மக்களாக வாழக்கூடிய ஆசீர்வாதம் கடவுள் தரும்படி இந்த திருவிழில் மன்றாடுவோம். எழுந்திருப்போம். அன்பான சகோதரர்களே, நம் இறைவனார் பிற செயல்களை கூர்ந்து இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாக கேட்டு நமக்கு அருள ஆண்டவரத்தில் நாம் செவிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே
வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசைப்படுத்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆக வகையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்கள் ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகளோடு வாழ வழியாக இறக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். இருக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபையின் ஜெபங்கள் உமக்கு உதவாக இருக்க செய்துள்ளோம். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னேற்றி நாங்கள் கேட்பதை தந்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காலம் மொழியெல்லாம் எந்தே கண்டதாரிலே. வானம் காலம் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. தேவன் செல்லும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. தேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகள் அனைவரும் மக்களும் திருவள்ளில் இல்லாத சந்தியாக ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தையன்மானும் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பினில் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த எல்லாம் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அல்லது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு
தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்துள்ளினார். ஆகவே தூதர் என சொல்லுவோர், ஆட்சிக்குழு மற்றும் ஆலோசனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நான் உனது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்மறித்ததும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம் கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவை கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் உமது திருவையில் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திருவில் நன்மை நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்களின் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு சொல்லியாக உண்மை புகழ்ந்தேத்தும் அதனுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் பயிற்சி நாம் செல்வோம்.
விண்ணுலகே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனியும் நலமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவகையில் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மாண்பாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செவ்வின் விருது கிடைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நேரத்தில் செல்ல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. உன் அன்பு திருவச்சாதனமாகி ஆராதனைக்கும் கேட்கவில்லை. எங்களுக்கு செய்யப்படுகின்ற நிந்தயமானுக்கு பரிகாரமாக எங்களை உமக்கு அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவுகள் செயல்களிலும் நாங்கள்
என்றும் இருக்க தயவு புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாய்ந்தால் நற்சாரம் எங்கள் புனித பாஸ்தல் பற்றிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகள் ஆசிரமத்தில் செவிப்புமாக. ஆண்டவரே, உடல் நோய் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமுடிபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழை நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. Have a wonderful Friday. எல்லா